கதைச்சி வைக்கணும் அது கொடியேற்றுவதற்கு எனது சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணகுமார் அவர்கள் மூன்றாவது கொடியேற்றுவதற்கு எனது சங்கத்தின் செயலாளர் போஜன் அவர்களை நான்காவது இயக்குவதற்கு கொடியேற்றுவதற்கு எனது சங்கத்தினுடைய பொருளாளர் ஸ்ரீராம் அவர்களை இயக்குவதற்கு எமது ஊடகவியலாளர் அப்போ இங்கே என்னடா ஊடகம் தாண்டா சிரஸ்ட ஊடகம் என்ன சுபோஜன் என்னடா நீ அன்றைக்கும் அப்படிதான் நீ தான் ஊடகவியலாளர் சுகிர்தராஜனின் 20வது ஆண்டு நினைவு தினம் ஒன்றாகும். எமது இந்த ஊடக அமைப்பினர் வருடாந்தம் இவரது நினைவு தினத்தை மட்டுமல்ல எமது நாட்டிலே உயிர் நீத்த தமிழ் சிங்கள எல்லா இனங்களையும் சேர்ந்த ஊடகவியலாளர்களை நினைவு கூர்ந்து எந்த நோக்கத்துக்காக இந்த ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கான நீதி வேண்டிய போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு கட்டமாகத்தான் இன்று நடைபெறுகின்ற இந்த 20வது சுகிர்தராஜனின் நினைவு தினமும் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வினை எமது மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம், கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம், மட்டு ஊடகம் அமையம் உள்ளிட்ட எமது ஊடக நண்பர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த நினைவை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறோம். வருடாந்தம் இத்தகைய நினைவுகளை ஒவ்வொரு ஊடகவியலாளர்களின் தினத்தென்று நாங்கள் அனுஷ்டிக்கின்ற போது அரசிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வதே, இந்த ஊடகவியலாளர்கள் எதற்காக கொலை செய்யப்பட்டார்கள், இந்த கொலையை காண உண்மையான போராளிகளை யார், இந்த போராளிகளை கொலை செய்தார்கள், அவர்களை இனங்கண்டு அவர்களை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களது ஆதங்கமாக உலக காலமும் இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த கால அரசாயினும் சரி, தற்பொழுது இருக்கிற அரசாயினும் சரி, இந்த ஊடகவியலாளர்களுக்கு நீதி வேண்டிய போராட்டங்களை நாங்கள் வேண்டுகின்ற போதும் எவருமே இதற்கு அனுசரணையாக ஆதரவாக எந்த தீர்வும் தந்ததாக இங்கே எதுவும் இடம்பெறவில்லை. எனவே இத்தகைய இந்த செயல்பாடுகளால் நாங்கள் தொடர்ந்து ஊடக நண்பர்கள் எங்களது ஒரு உறவினரை இழந்து விட்டோம் என்கின்ற அந்த ஒரு தாக்கத்தின் அடிப்படையிலும் எமது இந்த வெளிப்பாட்டை உணர்வு ரீதியாக வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தார்மீக கடையின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்வுகளை நாங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். இது அரசுக்கு எடுத்து கூறுகிற ஒரு விடயம் என்னென்றால், நாங்கள் தொடர்ந்து செய்து வருகின்ற இந்த நிகழ்வுகளை நீங்கள் உற்று நோக்கி எங்களது இந்த ஊடக மரணித்த ஊடகவியலாளர்கள் இன்னைக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் நாங்கள் இந்த அரசுக்கு விடுக்கின்ற அறைகூவலாக இருக்கின்றது என்ற வகையிலே, மட்டக்களப்பு மாநகர முதல்வர் என்ற வகையிலே இந்த இடத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சுகீதராஜனின் 20வது ஆண்டு நினைவு தினத்தினை நாங்கள் இன்று அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வு வெறுமனே ஒரு நினைவு தினமாக இல்லாமல் இந்த படுகொலைக்கு நீதி கோரிய ஒரு நிகழ்வாகவே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அவர் படுகொலை செய்யப்பட்டு 20 வருடங்களை கடந்திருக்கின்ற பொழுது இதுவரையில் கொலையாளிகளை கண்டுபிடித்தாலும் அதற்கு அவர்களுக்கான தண்டனையோ விசாரணையோ இல்லாத நிலையிலேயே காணப்படுகின்றது. குறிப்பாக திருவண்ணாமலையிலே 5 மாணவர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு நிகழ்வினை செய்தியாக்கியதன் காரணமாக ஊடகவியலாளர் சுகீதராஜன் படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலைக்கான நீதி விசாரணை எதுவும் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை. கடந்த காலங்களில் ஆட்சி செய்த எல்லா அரசாங்கங்களும் இந்த தமிழ் ஊடகவியலாளர்கள் படுகொலை தொடர்பிலே பாராமுகமான ஒரு போக்கையை கடைபிடித்து வந்தார்கள். அதே போக்கிலேயே இன்றைய அரசும் இருந்து வருகின்றது. இது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1 வருடங்களை கடந்திருக்கின்ற பொழுதிலும் இதுவரையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்களுக்கான எந்த விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. எனவே வடகிழக்கு உட்பட இலங்கையிலே படுகொலை செய்யப்பட்ட அனைத்து ஊடகவியலாளர்களுக்குமான ஒரு விசாரணைகளை முன்னெடுக்கப்பட வேண்டுமானால் அது ஒரு சர்வதேசிய நீதி கோரிய ஒரு வழிமுறை அதற்கான நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நாட்டிலே ஆட்சி செய்கின்ற ஒவ்வொரு அரசும் இந்த நீதி விசாரணை தொடர்பிலே பாராமுகமாக நிகழ்ந்து வருவதன் காரணமாகவே நாங்கள் இந்த சர்வதேச நீதி விசாரணையை கோரி நிற்கின்றோம். எனவே இந்த எதிர்காலத்திலே படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான ஒரு நீதி விசாரணை பொறிமுறையை அரசாங்கம் வராத நிலையிலே சர்வதேச பொறிமுறையை இந்த நேரத்திலே நாங்கள் கோரி நிற்கின்றோம். நன்றி. இன்றைய தினம் திருகோணமலையிலே வைத்து படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சுகீதராஜன் அவர்களின் 20வது நினைவு தினத்தினை நாங்கள் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். மட்டு ஊடக அமையம், மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம், கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் இணைந்து இந்த நினைவு தினத்தினை நாங்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். சுமார் 20 வருடங்கள் கழிந்திருக்கின்றது ஊடகவியலாளர் சுகீதராஜன் அவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டு. மாறி மாறி வருகின்ற ஒவ்வொரு அரசும் தாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் ஊடகவியலாளர்கள் படுகொலை சம்பந்தமான விசாரணைகளை ஆரம்பிப்போம், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சம்பந்தமான விசாரணைகளை ஆரம்பிப்போம் உள்ளிட்ட அனைத்து வாக்குறுதிகளையும் அளித்து தாங்கள் ஆட்சிக்கு வருவார்கள். அவர் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் தாங்கள் அவர்கள் அளித்த வாக்குறுதிகளை மறந்து விடுவார்கள். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தோழர் அனுரகுமார திசாநாயக்காவாக இருக்கும்போது அவர் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார். அதில் மிக முக்கியமான வாக்குறுதி இந்த ஊடகவியலாளர்களின் படுகொலைகள், காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் குறித்த விசாரணைகளை மிக துரிதமாக ஆரம்பித்து அவர்கள் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனைகள் வழங்கப்படும் என கூறியிருந்தார். ஆனால் இன்று அவர் ஆட்சிக்கு வந்து 1 வருடங்கள் நிறைவு பெற்றிருக்கின்றது. இன்று வரை அவர் அந்த விடயத்தில் எந்த கவனமும் செலுத்தவில்லை. கடந்த கால ஜனாதிபதிகளை போன்றே அவர் யாழ்ப்பாணத்தில் நடைப்பயிற்சிகளையும் பொங்கல் விழாக்களையும் மக்களை கவர்ந்திழுக்கின்ற வேலை திட்டங்களை தான் செய்து வருகின்றார். அத்தோடு அவர் மீது இருந்த நம்பிக்கை முற்றுமுழுதாக எங்களுக்கு தகர்ந்திருக்கின்றது. காரணம், காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் எக்னோலிகொட அவர்கள் சம்பந்தமாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்ட ஒரு உயர் இராணுவ அதிகாரிக்கு தற்பொழுது அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் பதவி உயர்வு வழங்கி இருக்கின்றது. ஏராளமான குற்றச்சாட்டுக்கள் அந்த இராணுவ உயர் அதிகாரி மீது சுமத்தப்பட்டிருந்த நிலையில் அவருக்கான பதவி உயர்வு வழங்கப்பட்டிருப்பதை எக்னோலிகொட அவர்களின் மனைவியார் சந்தியா அவர்கள் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் கொடுத்திருக்கின்றார். ஒரு கடிதத்தினை எழுதியிருக்கின்றார். உண்மையில் நாங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீது ஒரு நம்பிக்கை வைத்திருந்தோம். ஆனால் அவருடைய இந்த செயற்பாடு எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தையும் வேதனையையும் அளிக்கின்றது. அவர் ஒரு ஊடகவியலாளர் சம்பந்தமான விசாரணைகளில், குறிப்பாக எக்னோலிகொட மற்றும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சம்பந்தமான விசாரணைகளில் முறையான விசாரணைகள் நடைபெறுமா என்ற சந்தேகத்தினை அந்த இராணுவ உயர் அதிகாரியின் பதவி உயர்வு தங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான நிலையில்தான் இன்று இந்த அனுரகுமார திசாநாயக்கவின் அரசு சென்று கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் உடனடியாக இலங்கை அரசினை நம்பி இருக்காமல் நாங்கள் சர்வதேச விசாரணை ஒன்றை கோர வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இலங்கையில்
இந்த ஊடகவியலாளர்களின் படுகொலைகளுக்கு நீதி கிடைக்காது என்பது எங்களுக்கு தற்பொழுது அறிய கிடைத்திருக்கின்றது. அதனை இந்த அரசும் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றது. எனவே நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணை பொறிமுறை ஒன்றினை நாங்கள் சர்வதேச ஊடக அமைப்புகள், சர்வதேச மனித உரிமை அமைப்புகளிடம் வேண்டி நிற்கின்றோம். நன்றி.